ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். நம்ம இன்றைக்கி எறா சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1 கிலோ எறா எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி வந்து பொடியை அரைச்சி வச்சுருக்கேன். அம்மியில் அரைச்சி வச்சுருக்கேன் பொடியை. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கடுகு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு சீரகம் பொடி வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மட்டன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இது 2 கல்பாசி போட்டுக்கிறேன். ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கிறேன். ஒரு பட்டை, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா சுருளாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறால் போட்டு நல்லா வதக்கிட்டு தான் நம்ம தண்ணியை ஊற்றி மசாலாலாம் சேர்த்து நல்லா வேக விட்டுட்டு தான் அப்புறமேட்டு நம்ம சாதத்தை அதில் போட்டு சேர்க்கணும். இறால் வேகாத போட்டால் நல்லா இருக்காது. நல்லா வேக வச்சு போடணும். நம்ம அப்படியே தண்ணி இல்லாமல் வேக வச்சு போட்டோமா இறால் வந்து வேகாது. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் வேக வச்சு தான் அப்புறமா நம்ம சாதம் சேர்க்கணும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இறால் எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதில் சேர்த்தாச்சு. பொடி சேர்க்குறேன். இதில் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் சாதம் போட்டதுக்கப்புறம் சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போது இறாலுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடுறேன். இன்னும் நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சுன்னா இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் சேர்க்குறேன். இப்போது மட்டன் மசாலா, இப்போ தனியாத்தூள் சேர்க்குறேன். மிளகு சீரகம் பொடி, இப்போது வெறும் மிளகாத்தூள் பொடி, இப்போது இந்த சின்ன கப்பில் 1 கப்பு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இறால் வந்து இதில் சிம்மில் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோன்னா அப்படியே வெந்துடும். அதில் வதங்கினதுலேயே கொஞ்சம் வெந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வச்சா தான் நல்லா வேகும். இப்போ இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு அப்படியே வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்புறம் வந்து பார்க்கலாம். இறால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதம் சேர்த்துக்கலாம்.
இறால் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.